ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ 2 ஆஃப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டீப் எனர்ஜி கார்டு. ஓகேங்களா? உங்கள் மனசில் குழப்பம், நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கலாம், முடிவெடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறத இந்த கார்டு வந்து காட்டுது. இப்போ உங்களோட எனர்ஜி, உங்கள் பர்சனோட எனர்ஜி, லவ் லைஃப், மேரேஜ் லைஃப், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர், நோ கான்டாக்ட், செப்ரேஷன், சிங்கிள்ஸ் எல்லாருக்குமான டீட்டெயில் என்ன, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களோட கரண்ட் எனர்ஜி முதல்ல பார்த்துப்போம். அது உங்களுக்கு செட் ஆச்சு, உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு, ரீசனேட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதர் ரீடிங்ஸ் இருக்குது, அதர் வீடியோஸ் இருக்குது, அதில் ஏதாவது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ வந்து மனசளவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஒரு பக்கம் உங்கள் பர்சனை மன்னிக்கணுமா அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் என்னால் இப்போயும் என்னோடய பர்சனை நம்ப முடியுமா, அவரை நம்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஓகேவா? உள்ளுக்குள்ளே வந்து உண்மை தெரியும், உங்களோட உள் மனசுக்கு உண்மை தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கவும் தயக்கமாக இருக்குது. ஓகேங்களா? உங்களோட மனசு பேசுகிறது ஒரு வழி, லாஜிக் பேசுகிறது இன்னொரு வழியாக இருக்குது. ஸோ இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட் தான் உங்களோட எனர்ஜியை வந்து இப்போது ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு மூலயமா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கில்ட் அண்ட் ஃபியர் ரெண்டுமே கலந்து போயிருக்கு. அவங்க வந்து அவங்களோட செயலில் இருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு நடிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அவங்க இன்னும் உங்களை பற்றியும் இந்த கனெக்ஷன் பற்றியும் நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களோட மைண்ட் வந்து ஃபுல் ஆஃப் டெனியல் அண்ட் ஹெசிடேஷன் இதில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி இந்த 2 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸ்ட் மூலயமா இதுதான் சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஃபேஸில் இருக்கீங்க. ஓகேவா? நீங்களும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையிலேயே விரும்புகிறீங்க, ரொம்ப அன்பாக இருக்கீங்க, நல்ல டீப் லவ் இருக்குது. ஆனால் கம்யூனிகேஷனில் ஒரு பெரிய தடை இருக்குது, ஒரு பெரிய கேப் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. இந்த காதலை வந்து இந்த கம்யூனிகேஷன் கேப், ஈகோ, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த இந்த அன்பை வந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் மறைச்சி வச்சுருக்கு. ஓகே, என்னென்னா கம்யூனிகேஷன் கேப், ஈகோ, உங்கள் 2 பேர்கிட்டையுமே ஈகோ இருக்குது, அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் 2 பேருமே ஒருத்தர் தவறாக புரிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஓகே, உண்மையிலேயே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. ஓகேங்களா? மனசுக்குள்ளே அவ்வளோ அன்பு, காதல் எல்லாமே இருக்குது, பட் அதை வெளிப்படுத்தலை 2 பேருமே. இது வந்து ஒரு சைலண்ட் லவ் பேட்டில் மாதிரி இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ளேயும். ஸோ உங்கள் லவ் லைஃப் வந்து ஒரு சைலண்ட் லவ் பேட்டில் தான். ஓகேவா? 2 பேருமே அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கீங்க, பட் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட உண்மையான அன்பை வந்து வெளிப்படுத்த தடையாக இருக்குது. என்னென்ன? கம்யூனிகேஷன் கேப், 2 பேருக்கும் உள்ள ஈகோ, 2 பேருமே ஒருத்தர் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? இதுதான். அடுத்து இதுவே நீங்கள் மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னா இந்த 2 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறது மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து எமோஷ்னலாக வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிருப்பீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரும். ஓகேவா? 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து ஊதி பெருசாக்கி பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கீங்க. 2 ஆஃப் ஷார்ட்ஸ் ரிவர்ஸில் வந்து இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்னு சொல்லுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. பேசாமல் 2 பேரும் ஒருத்தர் நினச்சி கலங்கி போயிருக்கீங்க. மனசு கலங்கப்பட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் பேச ஆரம்பித்தாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மேரிட் கப்புள்ஸ் அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக எந்த ஈகோவும் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடுங்க. மனசுக்குள்ளே இருக்க அன்பு, ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க. ஸோ பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடியே சொல்லியிருக்கணும் நான். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் வந்து
ஒரு கிளாரிட்டி வரும். ஆனா, ஒரு ரியாலிட்டி செக்க வந்து நீங்க பாஸ் பண்ணி வரணும். அத ஓவர் கம் பண்ணி, அத கடந்து வந்த பிறகு தான் உங்க ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? நீங்க வந்து உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்றீங்க அப்படின்னா, அவங்களும் ஸ்லோலி ஓப்பன் அப் ஆவாங்க. ஓகே? ஸ்லோவா ஓப்பன் ஆக ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. ஓகே? ஸோ 2 பேருமே ட்ரூத்த அவாய்ட் பண்ணிட்டீங்க. உண்மையா பேசாம இருந்தீங்க அப்படின்னா, யுனிவர்ஸ் ஃபோர்ஸா ஒரு செப்பரேஷன் பீரியட் குடுத்துரும். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து நீங்க உண்மைகள சொல்லாம மறைச்சு, உணர்ச்சிகள வெளிப்படுத்தாம மறைச்சு, ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, ஒரு செப்பரேஷன் பீரியட் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துரும். ஸோ, அதுக்கப்புறம் நீங்க ஹீல் ஆவீங்க. ஓகேவா? ஒரு செப்பரேஷன் வந்த பிறகு, அந்த பீரியட்ல 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரியலைசேஷன் வரும். 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை யுனிவர்ஸ் குடுப்பாங்க. ஓகே. ஸோ, கண்டிப்பா நீங்க இப்போ உண்மைய மனம் திறந்து பேசல அப்படின்னா 2 பேருக்குள்ளேயும் செப்பரேஷன் வரும். அதுக்கப்புறம் செப்பரேஷன் பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஹீலிங் ஃபேஸ் வரும். அதுதான். ஓகே. இதுவே நீங்க வந்து நோ கான்டாக்ட் செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த கார்ட் மூலியமா யுனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து உங்க பெர்சன் உங்களோட சைலன்ஸ வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட் அண்ட் கன்ஃப்யூஷன் 2மே சேர்ந்திருக்கு. ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நெறைய குற்ற உணர்ச்சிகள் இருக்கு. அவங்க வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா டைப் பண்றாங்க. பட் சென்ட் பண்ணாம அத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? மெசேஜ் டைப் பண்ணி அத டெலீட் பண்றாங்க. ஸோ உங்கள கான்டாக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. யுனிவர்ஸ் வந்து இப்போ அவங்கள வந்து அவங்களோட தவறுகள், அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ண வைக்குது. இதுதான் அவங்களோட ரியலைஸ் பண்ண வைக்குதுங்கிறத விட, அந்த தவற வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க இப்போ. வேற ஒரு ரூபத்துல. அவங்க செய்த தவறுகள வேற ஒரு ரூபத்துல அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் அவங்களுக்கான ஒரு கர்மா லெசனா இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதுவே நீங்க சிங்கிள்ஸா இருக்கீங்க அப்படின்னா, இந்த கார்ட் மூலியமா யுனிவர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ பழைய ஹார்ட் பிரேக்ல இருந்து ஹீல் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஓகேவா? 2 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கிறது சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் பாஸ்ட்ட வந்து விடல. ஓகேவா? அத ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பழைய ஹார்ட் பிரேக்க நெனச்சு நெனச்சு வருத்தப்படுறீங்க. ஒரு நெகட்டிவ் ஆராவ உங்கள சுத்தி கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு நியூ லவ், ஒரு பாசிட்டிவ் வைப் உங்ககிட்ட வரத்துக்கு நீங்களே தடையா இருக்கீங்க. உங்க மனசுல தோன்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் தடையா இருக்கு. நீங்க பாஸ்ட்ட விடணும். ஓகேவா? பாஸ்ட்ல நடந்த அந்த ஹார்ட் பிரேக், அந்த பெயின் அது எல்லாத்தையுமே நீங்க விடணும். யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியூ லவ், ஒரு உண்மையான லவ், ஒரு எமோஷ்னலி பேலன்ஸ்டு பார்ட்னர வந்து உங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே. யுனிவர்ஸ் ஷுவரா உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலி பேலன்ஸ்டு பார்ட்னரை, உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனை உங்களுக்கு அனுப்ப ரெடியாக இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ மனசளவில் நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ நீங்கள் பாஸ்ட் பேக்கேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த கார்டு மூலயமா யுனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற ட்ரூத் எல்லாமே இப்போது ரிவீல் ஆகிற பீரியட். ஓகேவா? நீங்கள் மறைச்சி வச்சிருக்கிற உண்மைகள் எல்லாமே இப்போ வெளியே வர ஒரு டைம் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ கன்ஃப்யூஷன் இருந்தாலுமே இது வந்து ஒரு கிளாரிட்டிக்கான வழி. ஓகேவா? இப்போ கன்ஃப்யூஷனில் நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க, சைலன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த இந்த பீரியடில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். சைலன்ஸுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பின்னாடி ஒரு உண்மையான ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே. சைலண்ட்டாக இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க. ஆனாலும் இதுக்கு உங்கள் 2 பேருமே ஒருத்தர் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஆழ் மனசில் பார்த்தோன்னா ஒரு டீப் லவ் இருக்குது 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர். அவ்வளோ டீப்பான லவ், ஒரு உண்மையான லவ் இருக்குது. சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. அதை வெளிப்படுத்தி ஓப்பன் அப் ஆனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ யுனிவர்ஸ் சொல்கிறது ஓப்பன் யுவர் ஹார்ட், நாட் யுவர் ஃபியர். ஓகேவா? பயந்து எல்லாத்தையும் உண்மையெல்லாம் போய் சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் யோசித்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதும் தெரியாது. இந்த செப்பரேஷன் பீரியட் இன்னும் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓப்பன் யுவர் ஹார்ட், உண்மையை வெளிப்படுத்துங்க. மனசை திறந்து மனசில் என்ன உண்மைகள் மறைச்சி வச்சுட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலுமே 2 பேருமே
உங்கள் போத் ஆஃப் யூ நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பர்சனாக இருந்தாலும் சரி என்ன உண்மைகள் உங்கள் மனசில் இருக்கோ அது எல்லாத்தையும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகேங்களா? பேசினா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜ். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.